அனைத்து வணக்கம். நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டு பயோ பாட்டனி அண்டு பியூர் சயின்ஸ் பாட்டனி ஒவ்வொரு லெசன்லேயும் இருக்கக்கூடிய இன்டீரியர் கொஷின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான முக்கியமான 2 மார்க் 3 மார்க் அண்டு 5 மார்க் கொஷின்ஸ் லெசன் வைஸாக அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் பப்ளிக் எக்ஸாம்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 2024 இருக்கும் 11th and 12th அதில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் புக்கு நீங்கள் கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை எடுத்து வச்சிங்க. ஒவ்வொரு பேஜ் வைஸாக எந்தெந்த கொஷின்ஸ் இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸில் பப்ளிக் எக்ஸாம்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க, எந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். ப்ளஸ் 1 மார்க்ஸ் எல்லாமே எந்தெந்த டாப்பிக்லேருந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இல்லை சார் எனக்கு மினிமம் மார்க்ஸ் போதும் சார் அப்படின்னாலும் அது எந்த மாதிரியான கொஷின்ஸ் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா மினிமம் மார்க்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். போத் பியூர் சயின்ஸ் அண்டு பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நம்ம சொல்லுவோம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் எத்தனை பேர் கமெண்ட் அண்ட் லைக் பண்ணுறீங்களோ. அடுத்த வீடியோ நம்ம இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பயோ பாட்னி பார்ப்போம். பயோ பாட்னி மீன்ஸ் 2 பேத்துக்கும் சேமாக தான் இருக்கும். நீங்கள் நியூ எடிஷன் புக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் கரெக்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா திருந்திய படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 இருந்துச்சு அப்படின்னா பேஜ் நம்பர் கரெக்டாக இருக்கும். மற்றபடி ஃபஸ்ட் லெசன்லேயே பேஜ் நம்பர் ரொம்ப சேஞ்சஸ் ஆகாது. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் புக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா சரிங்களா, ஓரளவுக்கு தான் சேஞ்சஸ் ஆகும், அதை பார்த்துருங்க. அதே போல் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு சில கண்டென்ட்டு லெசனோட லாஸ்ட்டில் தான் மாறும், மற்றபடி பேஜ் நம்பர் எல்லாமே சேமாக தான் வந்துட்டுருக்கும். அதனால் நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. ஃபஸ்ட் லெசனில் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ஃபஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா தாவரங்களில் பாலிலா இனப்பெருக்கம் மற்றும் பாலினப்பெருக்கம். இந்த லெசன் படிக்கிறப்ப கட்டாயமாக நமக்கு ஒரு ட்ரா கொஷின்ஸ் உண்டு சரிங்களா. அதனால் நீங்கள் அந்த ட்ரா கொஷினை கட்டாயமாக வரைஞ்சி பார்த்துருங்க. நீங்கள் எந்தளவுக்கு வரைஞ்சி பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லது சரிங்களா. இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா நகல்கள் என்றால் என்ன அப்படின்னு ஒரு சிம்பிளாக ஒரு கொஷின்ஸ் இருக்கும். அது என்னது மார்க் பண்ணி வச்சிங்க. ப்ளஸ் இனப்பெருக்கம் அது ஜென்ரலாக நமக்கு தெரியறது தான். அந்த இனப்பெருக்கம் அப்படிங்கிற இதில் இருக்கிறது உலகில் வாழும் உயிரினங்கள் அத்தியாவசியமான பண்புகளில் ஒன்று இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிற்றினங்கள் நிலைத்திருப்பதற்கும் வேறுபாட்டின் மூலம் தகுந்த சந்ததிகள் தொடர்ந்து வாழ்வதற்கும் இனப்பெருக்கம் ஒரு முக்கியமாக நிகழ்வாக உள்ளது. இதை என்ன பண்ணி வச்சிங்க, மார்க் பண்ணி வச்சிங்க. இனப்பெருக்கம் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான 2 மார்க் கொஷின் பேசிக் அப்படின்னு சொல்ல வந்துடுறீங்களா. அந்த மாதிரியான கொஷின்ஸில் இதை நம்ம என்ன பண்ணலாம், கன்சிடர் பண்ணலாம். இந்த மாதிரி கேட்டதில்லை, இருந்தாலும் நீங்கள் என்னது ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்க. நகல்கள் ஒரு சில டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. இந்த பி மகேஸ்வரி இது 1 மார்க்ஸில் நமக்கு என்ன பண்ணலாம் கேட்கலாம் சரிங்களா. அந்த கருவியலின் தந்தை இந்திய இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சரிங்களா. இந்திய அறிவியல் கழகத்தில் பண்ணியிருப்பாங்க. இவர் அறிவியல் அதாவது கருவியலோட தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுங்க. புகழ்பெற்றவர் இந்திய கருவியலோட புகழ்பெற்றவர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து இனப்பெருக்கம் டைட்டில் வரும். இந்த இனப்பெருக்கம் டைட்டில் வரும்போது இங்கே நகல்கள் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க சிம்பிளாக 2 மார்க்ஸ் மாதிரி. அந்த நகல்கள் கொஷின்ஸ் மார்க் பண்ணி வச்சிங்க. இங்கே பாருங்கள், இங்கே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு கண்டென்ட் இருக்குது சரிங்களா. ஐகார்னியா கிராசிபஸ் அப்படிங்கிறது இது என்னன்னு சொல்லும் அப்படின்னா வங்கத்தின் அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இந்த ஐகார்னியா கிராசிபஸ் இது நம்ம 1 மார்க்ஸில் கேட்கலாம். இதை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலாம். இதை மார்க் பண்ணி வச்சிங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிஜன் இது எல்லாமே குறைந்து மற்ற நீர்வாழ் உயிரினங்கள் என்னது வாழ விடாது. அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து கண்டென்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வேறு இலை இதோட இனப்பெருக்கம் முதலில் கேட்டிருப்பாங்க. ஒரு சில எக்ஸாம்ஸில் கேட்கலாம் சரிங்களா. நமக்கு எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா தண்டின் மூலம் என்னால் பெறக்கூடிய அந்த இது கேட்கலாம். வேரின் வழியாக நடக்கப்பெறக்கூடியது சரிங்களா. எதனாச்சும் 2 எக்ஸாம்ஸ் அல்லது 3 படிச்சிருங்க. தண்டில் வழி தரை வழி இனப்பெருக்கத்துக்கு ஏதாவது ஒரு 2-3 எக்ஸாம்பிள். இலை வழியாக நடக்கிறதுக்கு படிச்சிருங்க. இலை வளர் மொட்டு அப்படிலாம் நம்ம இதை சொல்லியிருப்போம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இலை வளர் மொட்டு எதில் காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாஃபில்லம் அப்படின்னு சொல்லுவோம். அதை நீங்கள் என்ன பண்ணீங்க, மார்க் பண்ணி வச்சிங்க. அதெல்லாம் சிம்பிளாக இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது ஃபஸ்ட் பேஜில் இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து 3rd பேஜஸில் டயக்ராம் நமக்கு கொடுத்துருப்பாங்க. 4th பேஜஸில் பார்ப்போம். செயற்கை முறைகள் வரும்போது இங்கே ஒட்டுதலை பற்றி நமக்கு கொஷின்ஸ் என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. லாஸ்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னா போத்துகள் அப்படின்னு தனியாக ஒரு 2 மார்க்ஸ் கேட்டிருந்தாங்க. அதனால் போத்துகள் அப்படிங்கிறத படிச்சுருங்க. அதுக்கடுத்து ஒட்டுதல் பதியமிடுதல் இதுக்கான அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் கேட்டிருந்தாங்க சரிங்களா. நீங்கள் ஒட்டுதல் தனியாக 2 மார்க்ஸ் படிச்சிருங்க. பதியமிடல் தனியாக 2 மார்க்ஸ் படிங்க. கம்பேரிசனில் கேட்டாங்கன்னா 2த்தையும் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுருங்க சரிங்க. அது ரொம்ப முக்கியமானது. ஒட்டுதல் பதியமிடல் லாஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருக்காங்க. இங்கே இருக்குது பாருங்கள், பதியம் போடுதல் அப்படின்னு சொல்லிட்டு இது அடுத்த பேஜில்.
இருக்கக்கூடியது. சொல்கிறது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். சரியாக புரியல அப்படின்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்துக்கோம் சரிங்களா. அதுக்கடுத்து காற்றுப்பதியம், இது சிம்பிளாக படித்து வச்சுருங்க. காற்றுப்பதியமிடல் என்றால் என்ன, ஏன்னா ஒட்டுதல் கேட்டாங்க, பதியமிடல் கேட்டுட்டாங்க, போத்துகள் கேட்டுட்டாங்க சரிங்களா. இந்த வாட்டி காற்றுப்பதியம்னு கூட கேட்கலாம். இது ஈஸியாக தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து தான் முக்கியமான கண்டென்ட் சரிங்களா. இதில் மிக மிக எதிர்பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நம்ம இந்த டாப்பிக்லேருந்து என்ன பண்ணலாம் வரலாம். பேஜ் நம்பர் 7 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ட்ரா கொஷின் கொடுத்துருக்காங்க சரி. மகரந்த பையோட வளர்ச்சியோட படிநிலைகள். இந்த ட்ரா வரைஞ்சாலும் வரைஞ்சிருங்க, அல்லது இன்னொரு ட்ரா இருக்குது மகரந்த பையோட இது இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வரைய முடியாத ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் இது கூட என்ன பண்ணிக்கலாம் வரைஞ்சிக்கலாம். மோஸ்ட்லி அதுவுமே ஈஸியாக தான் இருக்கும், அதை வந்து வரைஞ்சிருங்க. அதுக்கடுத்து நுண்வித்துருவாக்கத்தோட படிநிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மார்க் கொஷின்ஸ் இருக்கும். அதை அந்த நுண்வித்துருவாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதை வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து இங்கே பார்த்திங்க அப்படின்னா பொலினியம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பொலினியம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஆன்சர் தெரியாமல் இருக்கிறீங்க. இந்த பொலினியம் அப்படின்னு சொல்லி படிச்சிருங்க. எடுத்துக்காட்டு வந்து என்னது, அந்த எருக்கில் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பொலினியத்துக்கான கொஷின்ஸு ப்ளஸ் ஆன்சர்ஸ் சரிங்களா. கொஷின் ஆன்சர் என்ன வரும், சில தாவரங்களில் ஒரு நுண்வித்துருக்கள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து பொலினியம் என்ற அமைப்பை பெற்றுள்ளது. அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பொலினியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதை வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. இந்த டயக்ராம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டயக்ராம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை வந்து நீங்கள் இது வரைக்கும் வரைஞ்சி பார்க்கல அப்படின்னா வரைஞ்சி பார்த்துருங்க. கண்டிப்பாக மோஸ்ட்லி 99-100% எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வரைஞ்சிருப்பீங்க. ஏன்னா இது இல்லாமல் கொஸ்டின் பேப்பரே இருக்காது அப்படிங்கிற மாதிரி இயர் வைஸாக ஏதாச்சும் ஒன்று டயக்ராம் நமக்கு ஃபஸ்ட் லெசன்ஸ்லேருந்து கேட்குறாங்க. அது இதுவும் ஒன்று. 5 மார்க்ஸில் கேட்குறப்ப இந்த ஒரு டயக்ராம் வச்சு எத்தனை கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் சரிங்களா. ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் ஒரு கொஷின், இது ஒரு டயக்ராம் தான் இது, ஆனால் 5 கொஷினுக்கு ஆன்சர்ஸாக எழுதலாம். இதில் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோமின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு ஒரு கொஷின் கேட்கலாம். அதுக்கடுத்து டப்பீட்டம்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு கேட்கலாம். டப்பீட்டத்தின் வகை கேட்கலாம், டப்பீட்டத்தின் பணி கேட்கலாம். இதுலேயே 3 கொஷின். அதுக்கடுத்து எண்டோதீசியம், இது தனியானது ஒரு கொஷின் சரிங்களா. அதுக்கடுத்து எண்டோதீசியம் மகரந்தப்பை வெடித்தலுக்கு காரணமாக இருக்குது, அது ஒரு கொஷின். இந்த ஒரே ஒரு டயக்ராம் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் 5 கொஷினுக்கு வந்து என்னது ஆன்சர்ஸ் பண்ணலாம். அதனால் இது ஒரு 5 மார்க் கொஷின்ஸு, ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. இதில் முக்கியமாக அந்த டயக்ராம் வரைஞ்சி பார்த்துருக்கேன். அதுக்கடுத்து எண்டோதீசியம் அப்படின்னா என்ன, அதோட கண்டென்ட்டு படிச்சிருங்க. அதுக்கடுத்து ஸ்டோமியம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத படிச்சிருங்க. டப்பீட்டம், இந்த சுரப்பு டப்பீட்டம், அதுக்கடுத்து ஊடுருவு டப்பீட்டம், இது ஒரு 2 மார்க் கொஷின் சரிங்களா. மோஸ்ட்லி பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா இதெல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. அதுக்கடுத்து டப்பீட்டத்தின் பணிகள், இதெல்லாமே கேட்கக்கூடிய கொஷின்ஸு, இதெல்லாமே கட்டாயமாக படிச்சிருங்க. அதுக்கடுத்து இங்கே மகரந்தவியல், இந்த டூயினோவில் பார்த்தீங்கன்னா உறைகுளிர் பாதுகாப்பு நமக்கு 5வது லெசன்லையும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. 1 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா இந்த திரவ நைட்ரஜன் அப்படிங்கிறது என்ன பண்ணீங்க மார்க் பண்ணி நோட் பண்ணி வச்சிங்க சரிங்களா. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து தேனி மகரந்தத்தை வந்து பி போலன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அதெல்லாமே படித்து வச்சுருங்க. அதுக்கடுத்து நுண்வித்து மகரந்த துகள், இதோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்க்குறப்போ ஒரு சில இயர் கொஷினில் அதோட ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மயோசிட்டிஸ், இது வந்து நமக்கு புக் பேக் கொஷின் தான், அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. அது 1 மார்க்ஸ் நமக்கு வந்து என்னது எழுதிடுவோம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்கேமெட்டிக் தாவரத்தின் வளர்ச்சி, இதெல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இதில் இதோட டயக்ராம், இந்த ஃபஸ்ட்டு டயக்ராம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு டயக்ராம் வந்து நான் வரைஞ்சி பார்த்துருங்க. முதிர்ந்த மகரந்த தூள், மகரந்த பையனா அது வரையினும் மகரந்த தூள் நீங்கள் பார்த்துக்கிறீங்க சரிங்களா. மகரந்த தூள்னால் இதோட டயக்ராம் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க வரைஞ்சி பார்த்துருங்க. அதுக்கடுத்து சூழின் அமைப்பு, இது வந்து 5 மார்க் கொஷின். எப்படி மகரந்த பையோட அமைப்பு வந்து 5 மார்க்கில் கேட்பாங்களோ அதே மாதிரி சூழின் அமைப்பு படம் வரைந்து பாகம் கூறி, நீங்கள் வந்து நிறைய எழுத வரலனாலும் இந்த பாயிண்ட் வைஸாக இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து இங்கே ஒரு பாயிண்ட்டாக இருக்கும் சரிங்களா. அந்த ஒரு 5 பாயிண்ட் ஒரு 6 பாயிண்ட் படிச்சிருங்க. ட்ரா வரைஞ்சிருங்க. இந்த ட்ரா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ட்ராவை வரைஞ்சிருங்க. ட்ராவை வரைஞ்சிட்டு ஒவ்வொரு இதுக்கும் பாயிண்ட் வைஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இதை படிச்சிருங்க. இதில் பார்த்தீங்கன்னா எண்டோதீலியம் அல்லது சூளுரை டப்பிட்டம்னு சொல்லி சொல்லுவோம், இது ஒரு 2 மார்க் கொஷின்ஸ், அதை வந்து அது மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து மென் சூழ்திசு, அதுக்கடுத்து தடி சூழ்திசு, எல்லாமே உங்கள் ஸ்டாஃப் மார்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க. கொஷின்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க. சப்போஸ் வந்து சார் நீங்கள் கொஷின் சொல்கிறீங்க அந்த ஆன்சர் எது வரைக்கும் எங்களுக்கு தெரியல சார் அப்படின்னா அடுத்த வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். இது எல்லாமே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. நீங்கள் மினிமம் மார்க்ஸ் எடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இப்போ சொன்னது எல்லாமே கட்டாயமாக படிச்சிருங்க. அதுக்கடுத்து சூழின் வகை பெருசாக இருக்கணும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணலாம். படிக்க முடிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே படிச்சிருங்க. அட்லீஸ்ட் டைப்பாவது படிச்சுங்க. டைப் படிச்சுட்டு இந்த டயக்ராம் சரிங்களா. இந்த டயக்ராம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நேராக இருக்குது, அடுத்து தலைகீழாக இருக்குது, அதுக்கடுத்து கிடைமட்டமாக இருக்குது, அதுக்கடுத்து சாஞ்சு இருக்குது, அதுக்கடுத்து சுற்றி இருக்குது, அவ்வளோதான். ஒரே இது. நம்ம நின்றுட்டுருக்கோம், திடீர்னு வந்துனது கிளாஸ் ஆரம்பிக்கிறப்ப டைரெக்டாக உட்காருவோம், திருப்பி வந்துனது
கொஞ்ச நேரம் ஆனோடனே சாஞ்சிரும், அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் ஆனோடனே படுத்துரும். சரிங்களா? அதுக்கடுத்து சுற்றி சுற்றி வரும். அப்படின்னு நீங்கள் ஒரு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 6 டயக்ராமும் வந்து என்ன பண்ணிடலாம், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதே தான். சரிங்களா? ஒரே ஒரு டயக்ராமு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்குது, அப்புறம் தலைகளாக இருக்குது, அப்புறம் படுத்துருது, அதுக்கடுத்து கொஞ்சம் வளைஞ்சிருக்கு, அதுக்கடுத்து வந்து என்னது தலை சுற்றி சுற்றி வர மாதிரி அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க. அதுதான், வேறு எதுவுமே இல்லை. அது வந்து ஞாபகம் வச்சுங்க. டைப்ஸும் நேமும் அதே மாதிரி தான். நேர், தலைகள், கிடைமட்டம், கம்பைலோ, ஆம்பி, சர்சினோ. சர்சின்னா சைக்கிள், அதனால தான் நம்ம அது சர்சினோ அப்படின்னு சொல்லி சொல்லும். அதெல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு டைட்டிலை படிச்சிருங்க. டீட்டெயிலாக எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயிலாக எழுதுங்க. சிம்பிளாக எனக்கு இது மட்டும் போதுன்னா அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அதுக்கடுத்து பெருவித்துருவாக்கம் அதை வந்து பார்த்துருங்க. இதில் வந்து பாலிகோனம் டைப்பு இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு வித்து பெருசாருக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே போல் இரு பெருவித்து சார் கருப்பைக்கு இது எடுத்துக்காட்டு. இது இல்லாமல் 1 மார்க்ஸில் கேட்கலாம். அல்லியம் கேட்கலாம். அதுக்கடுத்து 4 பெருவித்து சார் கருப்பைக்கு எடுத்துக்காட்டு என்ன, பிளான்ட். இது இன்டீரியர் 1 மார்க்ஸாக கேட்கணும்னா இது எல்லாமே கேட்கலாம். அது எல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க, மார்க் பண்ணி வச்சுங்க. நம்ம 2 மார்க்கும் சொல்கிறோம், 3 மார்க்ஸும் சொல்கிறோம், ப்ளஸ் வந்து இன்டீரியர் கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டயக்ராம் கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கருப்பையோட அமைப்பு. இப்போ நம்ம மகரந்த பை சொல்லியிருக்கோம், சூழ் சொல்லியிருக்கோம், அதுக்கடுத்து இந்த கருப்பை சொல்லியிருக்கோம். இது எல்லாமே கட்டாயமாக என்ன பண்ணுறங்க, படிச்சிருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான டயக்ராம்ஸ் இது எல்லாமே. சரிங்களா? முடிஞ்சால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படின்னு அதையும் ஓரளவுக்கு படித்து வச்சுருங்க. அதுக்கடுத்து மகரந்த சேர்க்கையோட கொஷின்ஸு. மகரந்தை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சிம்பிளாக 2 மார்க்ஸில் எதனாச்சும் கேட்கலாம். சரிங்களா? இது பார்த்துங்க, மகரந்த பையிலேருந்து மகரந்த துகள் சூழ் முடிய சென்றடையும், அதுக்கு பேர் தான் மகரந்த சேர்க்கை. அவ்வளோதான். இது 2 வகையாக சொல்கிறோம். ஒன்று திறந்த வகை, இன்னொன்று என்னது மூடி வகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மலர் ஓப்பனாகி நடந்துச்சுன்னா அது திறந்த வகை, மலர் ஓப்பனே ஆகாமல் நடந்துச்சுன்னா அது வந்து என்னது மூடிய வகை. அவ்வளோதான் வித்தியாசம். அதை வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். அதுக்கடுத்து இங்கே ஒரு டேபிள் மாதிரி நமக்கு வரும். சரிங்களா? அந்த தன்மகரந்த சேர்க்கை, அயல்மகரந்த சேர்க்கைலாம் படிக்க முடிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுருங்க. அதுக்கடுத்து இங்கே வந்து அந்த மலரோட பண்புகள்லாம் இருக்கும். சரிங்களா? அடுத்தடுத்த பேஜ் வந்து திருப்பிக்கிட்டே வாங்க. இந்த பால் உறுப்பு தனிமைப்படுத்தும் புக் பேக் கொஷின்ஸ் இதில் எது வருதோ அதை படிச்சிருங்க. அந்த புக் பேக் எது வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம், அதை படிச்சிருங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். காற்று மகரந்த சேர்க்கை மலர்களில் காணப்படக்கூடிய பண்புகள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஷின்ஸ். நிறைய டைம் எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. அதனால் அது எல்லாமே படிச்சிருங்க. அதாவது ஒரு 5-6 பாயிண்ட். சரிங்களா? அது எல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நீர் மகரந்த சேர்க்கை கொடுத்துருப்பாங்க. நீரோட அந்த பண்பு இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாமே பார்த்துங்க. அதுக்கடுத்து நீருள் மகரந்த சேர்க்கை இதெல்லாமே கொடுத்துக்கிறாங்க. இங்கே ஒரு டேபிள் இருக்குது பாருங்கள். இந்த டேபிளை படிச்சுட்டிங்க அப்படின்னா பியூர் ஸ்ட்ரெயின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கேந்திரஃபில்லி கேட்டிருக்காங்க, மிர்மிகோஃபில்லி கேட்டிருக்காங்க, மெல்லிட்டோஃபில்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த 3 கொஷினும் நீங்கள் ப்ரீவியஸாக நம்ம இயர் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் கேட்ட கொஷின்ஸ்னு. அதை பார்த்தாலுமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது கட்டாயமாக படிச்சிருங்க. ஸ்லோலினாஸாக இருந்தாலும் இதையும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. இங்கே ஒரு 6 இது கொடுத்துருக்காங்க தெரியுமா, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து இந்த பறவையோட மகரந்த சேர்க்கை பண்பு, இது ஒரு 5 மார்க் கொஷின்ஸில் என்ன பண்ணலாம், கேட்கலாம். அதனால் இது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து பூச்சி மகரந்த சேர்க்கை கொடுத்துருப்பாங்க. பூச்சி மகரந்த சேர்க்கை மலரோட பண்பு, இதையும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன பண்ணுறங்க, படிச்சிருங்க. இதில் ரொம்ப ரொம்ப காற்று, பூச்சி, பறவை இதெல்லாமே படிச்சிருங்க. மகரந்த சேர்க்கையோட முக்கியத்துவம் முக்கியம், அதை வந்து படித்து வச்சுங்க. கருவுறுதலுக்கு, கனி பரவுறதுக்கு. சரிங்களா? ஜென்ரலாகவே இது எல்லாமே எழுதலாம். மினிமம் 3 பாயிண்ட்ஸாக தான் நீங்கள் படிச்சுங்க. ஏன்னா மோஸ்ட்லி 3 மார்க்ஸில் கேட்குறதுக்கான எதிர்பார்ப்பு உண்டு. அதுக்கடுத்து கூட்டு நிகழ்வு இந்த மாதிரி உங்களுக்கு 3 மார்க் கொடுத்துருக்காங்க. யூகாவுக்கும் மந்து பூச்சிக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவு, கட்டாயிர ஒருங்கு உயிருக்கு எடுத்துக்காட்டு. இது வந்து ஒரு 1 மார்க்ஸில் என்ன பண்ணலாம், கேட்கலாம். புக் பேக் இன்டீரியர் 1 மார்க்ஸாக இது இருக்கலாம். சரிங்களா? அதெல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து கருவுறுதலை பற்றி கண்டிப்பாக நமக்கு ஏதாவது கொஷின்ஸ் வரணும் அப்படின்னா இந்த டைட்டிலேருந்து நம்ம கொஷின்ஸ் எடுக்கலாம். பேஜ் நம்பர் 21 இந்த மாதிரி எடுத்துருங்க. சூலகத்தண்டில் மகரந்த குழல், இது வந்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சூலத்தண்டோட வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயர் கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. அதனால் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனீங்கன்னா இந்த கொஷின்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. சிம்பிளாக தான் இருக்கும். சரிங்களா? சூழ்துளி வழி நுழையுதல், எந்தெந்த வழியாக நுழையுது அப்படிங்கிறது ஒரு 5 மார்க் கொஷின்ஸு. அதை வந்து படித்து வச்சுருங்க. இது ரொம்ப முக்கியமானது. மகரந்த குழாய் சூழ்நிலையில் நுழைதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது 5 மார்க் கொஷின். சூழ்துளை, சலாச வழி, சூளுற வழி, இதை 3த்தையும் என்ன பண்ணுறங்க, ப்ரிப்பேர் பண்ணுறங்க. எந்தெந்த எது அவங்களெல்லாம் யாரெல்லாம் படிக்க முடியுதோ அவங்களாம் படித்து வச்சிங்க. சரிங்களா? படிக்க முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணுறங்க, ஈஸியாக இருக்கிறத படிங்க. சப்போஸ் அது எல்லாமே ஈஸி தான். அதே போல் இந்த டேபிளை பார்த்து வச்சிங்க. இந்த டேபிள்லேருந்து ஏதாச்சும் ஒரு 1 மார்க்ஸ் என்ன பண்ணலாம்,
கேட்கலாம். எது வந்து என்னவா மாறுது அப்படின்னு கூட என்ன பண்ணலாம் கேட்கலாம். அதனால் இந்த டேபிளை வந்து ப்ரிப்பேர் பண்ணி சிம்பிளாக தான் இருக்கும். அதனால் அது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதுக்கடுத்து கருவன் திஸோட வகை, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் கொஷின் சரிங்களா. கருவன் திசுனா என்ன, அதோட வகை அப்படின்னு நமக்கு 2 மார்க்ஸ் கேட்கலாம் சரிங்களா. இங்கேயே ஆரம்பிச்சிடும் கருவன் திசு அப்படிங்கிறது. கருவன் திசு என்றால் என்ன, அதோட வகைகளை விவரி அப்படின்னா அது 5 மார்க் கொஷின். செல்சார் கருவன் திசு, உட்கருசார் கருவன் திசு, ஹீலோபியல் கருவன் திசு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது மூணும் சிம்ப்ளை பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க ப்ரிப்பேர் பண்ணிங்க. அதுக்கு அடுத்து கருவன் திசோட பணிகள், இது வந்து ஒரு 3 மார்க் கொஷின்ஸு, ரொம்ப முக்கியமானது, அதை படிச்சிருங்க. அதுக்கடுத்து இளநீரில் இருக்கக்கூடியது என்ன வகையான கருவன் திசு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இளநீரில் இருக்கிறது தனி உட்கருசார் கருவன் திசு சரிங்களா. இதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு தெரியுமா இருக்குது பார்த்தீங்களா. இதில் இன்டீரியராக நம்ம கேட்கலாம் சரிங்களா. திடீர்னு இளநீ நம்ம டெய்லியும் குடிக்கிறோம், கடைசியில் பார்த்தா அதுக்கான ஆன்சர்ஸ் தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிச்சுட்ருப்போம். எக்ஸாம் ஹாலில் ஏதோ ஒன்று போட்டுட்ருப்போம் சரிங்களா. அதை பார்த்துங்க. அதே போல் அலிரோன் திசு எதில் காணப்படும் அப்படின்னா நம்ம மக்காச்சோளம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து காணப்படக்கூடியது. அது புரத அடுக்கு அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். அதை வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. அது இன்டீரியராக கேட்டாங்கன்னா அந்த மாதிரியான கொஷின்ஸில் வந்து கேட்கலாம். இந்த டயக்ராம் வரைஞ்சி பார்த்துங்க. மோஸ்ட்லி இது வரைக்கும் கேட்கல, சப்போஸ் கேட்டாங்கன்னா வாய்ப்பு இருக்கலாம். அதனால் வரைஞ்சி பார்க்குறவங்க முடிகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வரைஞ்சி பார்த்துருங்க. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த விதியோட அமைப்பும் முடிஞ்ச அளவுக்கு வரைஞ்சி பார்த்துருங்க சரிங்களா. ஏன்னா நம்ம எப்பயுமே ரொட்டீனாக கேட்டுட்ருக்கோம், இதை டிஃப்ரெண்ட்டாக கேட்போம் அப்படின்னு இது கேட்டாலும் வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி பயாலஜி கேட்குறவங்களே பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணலாம் கேட்கலாம். அதை வந்து பார்த்துருங்க. இந்த டூ யூ நோ படிச்சிருங்க. ஆர்கிட் விதையின் எடை 20.33 மைக்ரோகிராம். அதே போல் இரட்டை தென்னையோட அந்த பைனாமல் நேம் வந்து பார்த்திங்கன்னா லொடாசியா மால்டிவிகா சொல்லுவோம். அதோட ஏறத்தாழ 6 கிலோகிராம் சரிங்களா. 6 கிலோவுக்கு மேலே என்ன இருக்கும் அதை படிச்சிருங்க சரிங்களா. அது எல்லாமே இன்டீரியராக இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து இதோட டயக்ராம் வரைஞ்சி பார்த்துருங்க சரிங்களா. இது எல்லாமே முக்கியம்தான். அதுக்கடுத்து கருவுரா இனப்பெருக்கம் என்றால் என்ன, இது ஒரு 2 மார்க் கொஷின்ஸு. இது வந்து என்னது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா பல்கரு நிலை, ரொம்ப ரொம்ப முக்கியமான டைட்டிலு பல்கரு நிலை. பல்கரு நிலை என்றால் என்ன, அதோட முக்கியத்துவம் சரிங்களா. அதை வந்து படிச்சிருங்க. இங்கே ஒரு 2 பாயிண்ட்டு கொடுத்துருப்பாங்க. நடைமுறை பயன்பாடுகள்னு தெரியுங்களா, இதுதான் அதோட முக்கியத்துவம். இதை வந்து படிச்சிருங்க. அதே போல் கருவுராக்கணி சரிங்களா. கருவுராக்கணி என்றால் என்ன, அதோட முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 5 மார்க் கொஷின்ஸில் என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. மோஸ்ட்லி பயோபாட்னி, பயாலஜி இது எல்லாமே இது வரைக்கும் சொன்ன வரைக்கும் சேம் தான் வந்திருக்கும். அதனால் அது எல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொன்னதெல்லாம் சேமாக தான் இருக்கும். ஒரு 2-3 கண்டென்ட் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வரும் சரிங்களா. எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மகரந்த சேர்க்கை படித்தோம் தெரியுங்களா, அந்த இடத்துல அந்த சொல்கிறேன். மகரந்த பை இது எல்லாமே சேம் தான். அஸ்குலப்ரேசி இது மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. எருக்கில் எந்த மாதிரியான மெக்கானிக்ஸில் பாலினேஷன் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அதை முடிஞ்ச அளவுக்கு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னது ப்ரிப்பேர் பண்ணிங்க. அது இல்லாமல் எக்ஸாம்ஸில் வந்து நமக்கு என்ன பண்ணலாம் கேட்குறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம் சரிங்களா. இந்த ப்ரைமலா பிளான்ட்டு இதெல்லாமே 2 பேத்துக்கும் சேமாக தான் இருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருக்கும் சரிங்களா பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. மற்றபடி 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து என்ன தான் எல்லா கண்டென்ட்டும் ஸ்டீம் தான். அதே மாதிரி இந்த அரிஸ்டலோக்கியா இது எல்லாமே கரெக்டாக தான் இதாக தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் 2 ஸ்டூடெண்ட்டுமே பார்த்துக்கலாம். இப்போ புக் பேக்கில் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பயோபாட்னி பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லிவிடுவோம். நீங்கள் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் அதே மார்க் பண்ணிங்க. ஏன்னா கொஷின் வந்து 1 or 2 நம்பர்ஸ் மட்டும் தான் சேஞ்சஸ் ஆகும். புக் பேக் 1 மார்க்ஸ் எப்பயுமே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஃபஸ்ட் லெசன்ஸில் இந்த கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. அது டைட்டிலே பாருங்கள், இனப்பெருக்கம் இந்த கொஷின்ஸ் வந்து படிச்சிருங்க. 21வது கொஷின்ஸ் படிச்சிருங்க. 22, 23 இது எல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து 25 லாஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருந்தாங்க, அதை படிச்சிருங்க. 28 படிச்சிருங்க. 29 படிச்சிருங்க. அதுக்கடுத்து
1 இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து 33 இது கொஷின்ஸ் வந்து படிச்சிருங்க. 32 இந்த வாட்டி நம்ம என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம். 34 ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து 35 36 37 என்ன சார் எல்லா கொஷினையும் சொல்லிகிட்டே வரீங்க அப்படின்னா இது எல்லாமே எக்ஸாம்ஸில் வந்து என்னது கேட்டதான் ஒவ்வொரு இயரமே கேட்டு தான் இருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. படிக்கலாம் இது எல்லாமே படிச்சிருங்க. அதே போல் 38 39 40 இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து 5 மார்க்ஸாக பார்த்திங்க அப்படின்னா இந்த இப்போ 43 5 மார்க்ஸ் கேட்கலாம். அதுக்கடுத்து 45 அதுக்கடுத்து 47 அதுக்கடுத்து 49 இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. அதுக்கடுத்து படிக்க முடிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த 44 இதெல்லாமே படிச்சிருங்க. இதுதான் பயாலஜியில் இருக்கக்கூடிய அந்த புக் பேக் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன புக் பேக் கொஷின்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இவங்களுக்கும் சேமாக தான் இருக்கும். மோஸ்ட்லி 1 or 2 இது மட்டும் தான் சேஞ்சஸாக இருக்கும். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம டெய்லியும் ஒரு லெசனுக்காக பார்த்துருவோம். எக்ஸாம்ஸ்க்கு வந்து இன்னும் ஒரு 20 days இவ்வளோ தான் இருக்குது. நீங்கள் எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருங்க. அதனால தான் நமக்கு வந்து புக்கு வச்சு உங்களுக்கு சொல்கிறோம். பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், கொஷின் நம்பர் மட்டும் சேஞ்சஸ் ஆகும். 23 படிச்சுருங்க, 25 26 இதெல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து 29 படிச்சிருங்க, 30 ப்ரிப்பேர் பண்ணுறேங்க. அதுக்கடுத்து 32 அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 35 36 அதுக்கடுத்து 38 இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு படிச்சிருங்க. அதுக்கடுத்து 41 42 அதுக்கடுத்து 44 45 இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறேங்க. அதுக்கடுத்து 47 சரிங்களா, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறேங்க. அதுக்கடுத்து 62வது கொஷின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா 61 கேட்கலாம் சரிங்களா. 62 படிச்சிருங்க, 61 கேட்கலாம். அதனால் படிக்க முடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருங்க. 59 இதுக்கு முன்னாடிலாம் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. 57 ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. 54 ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் அது எல்லாமே படிச்சிருங்க. அதே போல் 48 49 சூழல்களின் வகைகள் பற்றி எழுதுக இது வந்து கேட்கலாம். அதே போல் 50 சரிங்களா, இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறேங்க. மினிமம் ஃபஸ்ட் லெசன்ஸில் இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இந்த வீடியோ எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.